ஆசி அம்மாவை கதிரேசன் கண்டிப்பாக கண்டிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் வாசி அம்மா மாதிரியான கேரக்டர் எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க அப்படின்றத தான் நிரூபிச்சுட்டே வராங்க. இவங்கள மாதிரியான ஆள்களை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா அடித்து தான் திருத்தணும் அப்படின்றதா நம்மளோட எண்ணமாக இருக்கும்னே சொல்லலாம். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனி அடுத்ததாக நடக்க போகிறது இந்த விஷயம் தாங்க நடக்க போகுது. அப்படி என்னன்னா, கதிரேசன் தன்னோட அம்மாவோட கொடுமை ருக்மணி அம்மாவுக்கு பண்ணுறது தாங்க முடியாமல் கண்டிப்பாக கதிரேசன் அடிக்க கைவோங்கிடுவார்னே சொல்லலாம். அந்த தருணம் சீக்கிரமாகவே வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான எபிசோடில் என்ன ராதிகா ரொம்ப தான் திமிராகவே பேசுகிறாங்க சாலினிட்ட அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன பேசுனாங்கன்னா, பிச்சைன்னு கேட்டால் பிச்சை போட்டுட்டு போயிடலாம், அதுக்காக திமிரா பேசி நான் இங்கே தான் இருப்பேன்னு பேசினா இந்த மாதிரியான ஜென்மங்களை திருத்தவே முடியாது, இப்படிலாம் ஒரு பொழப்பு பழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக சாலினியை பேசுகிறாங்க ராதிகா. பேச்செல்லாம் கேட்ட சாலினி சும்மா இருப்பாங்களா? கண்டிப்பாக அதுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சாலினி ராதிகாட்ட போய் பேசுகிறாங்க. என்ன திமிரா, இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் மாமா எப்போ உன்னை கல்யாணம் பண்ணலையோ அப்பயே இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும், ஆனால் நீ இங்கே வந்து ஒண்டி பொழைக்கிற உங்கள் அத்தையோட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாலினி பேசுகிறாங்க. கோசி சோறு திங்கிறதுக்காண்டி தான் நீங்கள் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாலினி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராதிகா ரொம்பவே கஷ்டப்பட்டு அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ராதிகா குரல் கேட்டதுமே வாசுகி உடனே வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் ராதிகா சொல்கிறாங்க, அத்தை இவ பாருங்க அத்தை என்னை இப்படி பேசுகிறா, மாமா என்னை கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் நான் ஒண்டி வந்து உங்ககிட்ட உட்காந்துருக்கேன், சோத்துக்காண்டி வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுகிறா அத்தை அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. இதை கேட்ட வாசுகி ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சாலினி யாரை பற்றி என்ன கேள்வி கேட்குற, அவள் வந்து என் அண்ணன் பொண்ணு, அவளுக்கு தான் இங்கே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க வெட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உரிமை இல்லாத வீட்டில் நீங்கள் தான் உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. இதை கேட்ட சாலினிக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு, எதிர்த்து பேச முடியல. ஏன்னா இது தனத்தோட மாமியார் அப்படின்றனால சாலினி போயிடறாங்க. இதை பார்த்த ருக்மணி அம்மா என்னடா சாலினி அழுதுட்டு போகிறா, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே இருக்கிறது வாசுகியும் ராதிகாவும் இருக்காங்க. அதான் ருக்மணி அம்மா வாசி அம்மாட்ட கேட்குறாங்க, என் பொண்ணை என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் வாசுகி சொல்கிறாங்க, இல்லாததா சொல்லிட்டு அவங்க உள்ளதானே சொன்னோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்குறாங்க ருக்மணி அம்மா. அந்த இடத்துல வாசுகி சொல்கிறாங்க, பொதுவாகவே பெத்த பொண்ணு வீட்டில் இருக்கிறதுக்கே நம்மளுக்கு உரிமை கிடையாது, இதில் நீங்கள் தனம் என் மகனை சொல்லிவிட்டு உங்கள் முன்னாள் மருமக வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்களே, அப்போ எப்படி சொல்லுவோம், நாங்கள் இப்படித்தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வாசுகி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு மானங்கட்டு பொழப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி ருக்மணி அம்மாட்ட கேட்குறாங்க. எப்படி தான் இப்படி சுடு இல்லாமல் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட ருக்மணி அம்மா பதில் கொடுக்குற விதமாக எப்படி கொடுக்குறாங்கன்னா, வாசுகி அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என்னோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, என்னோட மக வீட்டில் நான் இருக்கிறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் மக நல்லா வந்தால் போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டு எப்பயோ வீட்டை விட்டு கிளம்பியிருப்பேன், ஆனால் வாசிகம்மா உங்களோட எண்ணமே சரியில்லையே அப்படின்னு சொல்லி ருக்மணி அம்மா சொல்கிறாங்க. அதனால தான் இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி அம்மா பதில் சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை எப்படி இருந்தாவது திருத்திட்டு அடுத்ததாக யாருன்னா ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சி விட்டுட்டு தான் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புவேன் அப்படின்னு ருக்மணி அம்மா வாசுகிட்ட சவால் விடுறாங்க. ஓ தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி சொல்கிறாங்க. ஆமாம் தானா என் மருமக இல்லை, எப்பயுமே எனக்கு மருமகளாக இருக்க போகிறது ராதிகா தான், பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு வாசுகியும் சவால் விடுறாங்க. தான் வாசுகி சொன்னவதைக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் வாசுகி சொன்னவதைட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் தெய்வம் மாதிரி எங்களுக்கு இந்த வீடு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு இந்த வீடு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ சொன்னவதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது உங்களுக்கு நிரந்தரமாகணும்னா கண்டிப்பாக ருக்மணி அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னவதி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதா யார் கேட்குறாங்கன்னா அரவிந்த், அதாவது சொன்னவதியோட மகனான அரவிந்த் கேட்குறாரு. கேட்டதுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னோட அம்மா கிட்ட போய் பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னா, இம்மா நீ செய்கிற தப்புமா, அது மட்டும் இல்லாமல் அவங்க யார், நம்ம சொந்தக்காரங்க, என் சொந்த அத்தை, நீங்கள் ஏன் இவ்வளோ வன்மத்தோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கேட்குறாங்க. நம்மளை விட பல படி கீழே தான் இருக்காங்க, ஏன் அவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் கேட்குறாங்க. அதுக்கு உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் அவளுக்கு இருக்கிறது வந்து ஈகோனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அவள் என் கிட்ட மன்னிப்பு மனசார கேட்டுட்டானா
இந்த வீடு என்னடா, இதை விட பெரிய வீடாகவே நான் கட்டி கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்திட்ட சொன்னபதி சொல்லிடுறாங்க. இந்த விஷயத்தில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அரவிந்த் பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. கதிரேசன் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யோசனையாகவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவர் கண் கலங்கி இருக்கிறத பார்க்குற டக்ளஸ், என்ன மாப்பிள்ள உன் கண் கலங்கி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேட்குற இடத்துல கதிரேசன் என்ன சொல்கிறாங்க, இது ஆனந்த கண்ணீர் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, உனக்கு என்ன ஆனந்த கண்ணீர், இருக்கிற பிரச்சனையில் இது வேறையா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மாமா, இவ்வளோ பிரச்சனை நம்ம நடக்கும்போதும் எங்கள் அம்மா பேசின பேச்சுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசலை மாமா. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மாவா நாமளா அப்படின்னு இருக்கிற இடத்துல தனம் எதுவுமே பேச முடியாமல் இருந்தாங்க. அதாவது அந்த இடத்துல ருக்மணி அம்மாவும் விட்டு கொடுக்க முடியாமல் நம்மளையும் விட்டு கொடுக்காம முடியாமல் இருந்தாங்க பாருங்கள். அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவங்க மனசில் இதுவும் நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சி தனம் விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் மௌனம் சாதிச்சாங்களே, எனக்கு அந்த இடத்துல தான் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்ளஸ் கிட்ட சொல்கிறாரு. அந்த இடத்துல டக்ளஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரணகாலத்துலேயும் குதூகலமாக இருக்கே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி டக்ளஸ் கேட்குறாரு. ரொம்பவே சிரிக்கிறாரு கதிரேசன். எபிசோடு இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடு எப்படி இருக்கும்னு ப்ரெடிக்ஷனாக பார்த்துலாம். கதிரேசன் அந்த இடத்துல வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே சாலினியும் ருக்மணி அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு சமாதானம் படுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னே சொல்லலாம் சாலினியை. அந்த இடத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ருக்மணி அம்மா எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சாலினிட்டு சொல்லுவாங்க. ஆனால் சாலினி என்ன செஞ்சுருவாங்கன்னா கதிரேசன்ட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்கன்னே சொல்லலாம். அதில் தான் கதிரேசன் ரொம்பவே கோவப்பட போகிறாரு. இந்த அம்மா ஏன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு, நான் திரும்ப உன்னால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா திரும்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது, இந்த அம்மாவுக்கு நம்ம என்ன தான் செய்யுறதா அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வாசிக்கிட்ட பேச போகிறாங்க. அப்போ தான் எல்லா விஷயத்தையும் கேட்பாங்க. இந்த மாதிரி நீ பேசினியாமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல போகிறாங்கன்னா, ஆமாடா கதிரே, உண்மையை தானடா சொன்னேன், நீ இதில் என்னடா நீ சப்போர்ட் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. என்னது உண்மையை பேசினியா, நீ தான் ஒண்டி உட்காந்துருக்க, தேவையில்லாமல் இந்த வீட்டில் நீ தான் நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால் நீ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சும்மா இருப்பேன்னு மட்டும் நினச்சிடாதாம்மா, கண்டிப்பாக உன்னே தான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்ல போகிறாரு. இருந்தாலும் வாசியம்மா திருந்தாத ஜென்மம் தானே, சொன்னால் புரியாதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ருக்மணி அம்மா, சாலினி, சௌந்தர்யா, சண்முகம் இவங்க எல்லாருமே என்ன செய்ய போகிறாங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்க போகிறாங்க. அந்த இடத்துல இங்கே பாரு, யார் சம்பாதிக்க எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாரு, இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு பேசாமல் போய் பின்னால் வீட்டில் பிச்சை எடுத்தாவது பொழைக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க வாசியம்மா. அந்த இடத்துல யார் இருக்க போகிறாங்கன்னா கதிரேசன் இருக்க போகிறாங்க. இனி அடுத்ததாக கதிரேசன் என்ன செய்வார்னா, நீ இன்னும் திருந்த மாட்ட போல அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்கி அடிக்க தான் போகிறாங்க. இந்த சுச்சுவேஷன் கண்டிப்பாக வரும்னே சொல்லலாம். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா என்னோட சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.